Hi, hello, and welcome to my dear friends, and welcome to God Hand. God Handல பவர் ரேஞ்சர்ஸை அடித்தாச்சு. ஸோ அடுத்தது யார்? என்ன தெரிகிறது? எதற்காக எட்டி பார்க்கிறாய்? எப்படியாவா? எப்படியா பின்னாடி எட்டி வச்சிட்டா? இல்லை வேலை தப்பிச்சேன்டா சாமி. கையடி 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 கை கையை மிதிக்க என்னங்க தள்ளி விட்டா? நான் எங்கே போய் விழுந்தேன்னு தெரிலையே. எந்த இடத்துலேருந்து வரப்போகிறேன் என்னன்னு தெரில. வேறு ஒரு சேவ் அடிச்சுட்டு கண்டினியூவாக போடுவோம். ஏதோ ஒரு குகை மாதிரி தெரியுது. அந்த குகைக்கு தான் வந்திருக்கேன். யாருக்கா வர போகிறீங்க? அக்கா, அண்ணனா, அங்கிளா? யார் வர போகிறீங்க? வாங்க வாங்க. ஏடா செக்கிலுக்குறானுங்க. சாட்டையாக அடிக்காதடி. உனக்கு அப்புறம் நான் வெட்டு வச்சுருவேன். வேணாண்டி, தப்பு பண்ணுறடி, பெரிய தப்பு பண்ணுற. அதுக்கு நீ கண்டிப்பாக பலன் அனுபவிக்கத்தான் போகிற. வாங்கடா, உங்களுக்கு இந்த ஒரு ஷாட்டு போதும்டா. காலை சொல்லிட்டு அடிக்கிற அந்த ஒரே ஒரு ஷாட்டு போதும்டா. மொத்த கேமையும் நான் முடிச்சிடுவேன்டா. உங்களுக்கு டக்குன்னு முடிச்சுட்டு என்னோடய சிவிலியன் மேலேயே கை வைக்கிற. உங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ இந்த ஒரு ஷாட்டே போதும் மாட்டேங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. 3 பேர் செத்துட்டாங்களா? இன்னும் 2 பொம்பளைங்களா? வாங்கடி வாங்க. பொம்பளைங்க பார்த்தா ஓவராக தான் பண்ணுறீங்க. ஏன்னா பாக்ஸ் வீணாக போச்சு. பாக்ஸ்லேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதாவது பவர் ஏதாவது ஒரு கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா எனக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஸ்ட்டுக்கு ஒரு கார்டன்ட்ட போட வேண்டியதான். இயற்கையில் அடித்தா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ போட்டு பொம்மல் கேட்குது. கொடுத்தவன் 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர். போய் சேர்ந்துச்சுங்க. 2மே பரவாயில்லாமல் போயிடுச்சு. ஏதோ டெக்னிக் ஓப்பனாக இருக்குங்க. பரவாயில்ல. இப்போ முன்னாடி கொஞ்சம் டிவி கொஞ்சம் கிளாராக நல்லா இருக்குல்ல. கிளாரிட்டி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பரவாயில்ல. கட்டையை வச்சுருந்தா பெரிய என்ன பிடிங்க. இந்த வாங்கி 2 ஷர்ட்டு தான். வேலை முடிஞ்சு போச்சு. கதை ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்ப்போம். இந்த செக்கு இழுக்கிறாங்கடா. எங்கள் ஆளுங்களை வச்சு செக்கை இழுக்கிறீங்க. நான் வந்துட்டேன். ஜம்ப் ஓவர். எங்கே வாங்க. ஸ்பைக்கு மண்டையன், ஒரு சட்டைக்காரி. எவ்வளோ தான் எனக்கு என்ன? அவ்வளோதான். எனக்கு இந்த ஒரு ஷாட்டு போதும்டா. சங்கிலியே மிதிக்க போகிறான். நல்லா தப்பிச்சேன்டா சாமி. கொஞ்சம் தான் போதுங்க. முடிச்சு விட்டாளுங்க. கரெக்டாக இருக்குது. எடுத்துக்கோமா. எடுத்துகிட்டு மண்டையிலே அடி 2 அடி அடிச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டிருக்கேன். ஒரே இதாக தூக்கி போட்டாச்சு. ஏன்னா விரவு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க. இதில் ஒரு ஆள் பெரிய லைஃப். இவன் தாங்க. இவன் சாதா கையில் அடிக்கவே முடியாது. கார்டன் போட்டு கோபுரா டிஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் அவனை முடிச்சு கட்ட முடியும். இல்லைன்னா இவன் போட்டு நெகத்தையே கத்தி மாதிரி வளர்த்து வச்சுருக்கான் பாருங்களேன். நம்ம சொல்லியை முடிச்சு விட்ருவோம். ஏதாவது பவர் பண்ணுவான். லாபம்பா, ட்வின் ஸ்மாஷ் எதாவது பண்ணலாம். காட் ஸ்டம்ப் இதில் அந்தளவுக்கு அடியே விழுவ மாட்டேங்குது. 2 இது இருக்குது. ஒரு சின்ன லைஃப் இருக்குது. ஒரு பண முடிப்பு இருக்குது. பண முடிச்சு அது இருக்குது. இந்த அவனுங்களை அடித்து போட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்களேன். இவ்வளோ 2 கையிலையும் 2 அது என்ன அந்த ஒரு மாதிரி சொல்லும். அது என்ன கோடாரியா? 2 கோடாரி வச்சுக்கிட்டு எப்படி வரா பாருங்களேன். 2 ஐயோ, அவங்ககிட்ட அடி வாங்க. என் மண்டை தெரிச்சிட மாட்டேங்க. எந்த பவர் இருக்குது? ஒரு பவர் இருக்குங்க. இதை போட்டால் தடுக்க மாட்டானுங்க. அந்த பவரை போட்டால் அடியை கொஞ்சம் அதிகமாக விழுவும். அதை எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களா? இருக்கடி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இருக்கடி வெண்ணம் அவளுங்களா? அதை எடுத்துக்கிறேன். நீ வாடி. பொம்பளையாச்சே போனால் போதும் விட்டேன். சாட்டையை வச்சுக்கிட்டு இந்த கூட போடுறேன். ஆனால் இன்னும் நல்லா விளாட்லாம். ஆனால் நான் வந்து சரியாக விளாட்ல. ஐயோ, இந்த ஷாட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். கொடுத்துட்டேன். சரி, ஓகே. வேறு வழி இல்லை. சமயத்தில் இந்த மாதிரி கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் சீக்கிரம் கேமை முடிக்க முடியும்.
இனிமேல் இந்த பவரை எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன? இது என்ன சாவலியா? அங்கே ப்ளூ கலரில் ஒரு பணமுடிப்பு இருக்குது, அதை எடுக்கலாம். அதை எடுக்க மாட்டாச்சு, எடுத்துக்கலாம். ஸோ சிவிலியனை நம்ம வண்டர்ஃபுல்லாக சேவ் பண்ணியாச்சு. நமக்கு எதோ கிஃப்ட்டு தரானுங்க. என்ன கிஃப்ட்டு தரானுங்க என்னன்னு தெரில. என்னன்னு பார்ப்போம். ஏய் போடா, என்னடா பண்ணுற? லொல்லு தானே அவனு, போடா. சரி, இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏங்க வாழைப்பழம், ஏன்னா வாழைப்பழத்தை போய் என்ன ஏதாவது டெக்னிக்கு வேறு ஏதாவது கார்டு கொடுங்கடா. கார்டே இல்லைடா, வெறும் ஒரே ஒரு கார்டை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆர்ப்ஸ் தான் வச்சுருக்கேன். 5 ஆர்ப்ஸ் இருக்குது. அதை ஃபுல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அடுத்து எதாவது ட்ராகன் வருதா, என்ன வருது, ஏது வருதுன்னு தெரில. என்னடா போடா, நம்ம ஒன்று எதிர்பார்த்தா